தமிழ் முஸ்லிம்கள் தமிழ் முஸ்லிம்ஸ் என்போர் இஸ்லாமிய சமயத்தை பின்பற்றும் தமிழ் மொழி பேசும் மக்கள் ஆவர். இவர்கள் தமிழகத்தின் கலாச்சாரம், அரசியல் மற்றும் இலக்கிய வரலாற்றில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றனர். உங்கள் பகிர்விலிருந்து தமிழ் முஸ்லிம்களின் வரலாறு மற்றும் சிறப்புகளை குறித்த ஒரு தெளிவான தொகுப்பு இதோ. 1. பெயர் காரணம் மற்றும் பிரிவுகள். தமிழ் முஸ்லிம்கள் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றனர். இவை பெரும்பாலும் அவர்களின் தொழில் அல்லது பூர்வீகத்தை அடிப்படையாக கொண்டவை. மரைக்காயர் அரபு சொல்லான மார்க்கப் கப்பல் என்பதிலிருந்து வந்தது. கடல் வணிகத்தில் ஈடுபட்டவர்களை குறிக்கும். ராவுத்தர் குதிரை வணிகம் மற்றும் குதிரைப்படையில் பணியாற்றியவர்களை குறிக்கும். லப்பை இஸ்லாமிய மார்க்க பணிகளில் ஈடுபட்டோரை குறிக்கும் சொல். சோனகர் அரபு நாட்டவர் யோனகர் என அழைக்கப்பட்டு பின்னர் சோனகர் என மருவியது. 2. வரலாற்று தொடக்கம். தமிழகத்திற்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான வணிக தொடர்பு சங்க காலத்திலிருந்தே இருந்துள்ளது. முதல் பள்ளிவாசல் கிபி 629 இல் கேரளாவின் கொடுங்கல்லூரில் கட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளிலும் பள்ளிவாசல்கள் உருவாயின. 5 வண்ணம் அரபு வணிகர்களின் குடியிருப்புகள் 5 வண்ணம் என அழைக்கப்பட்டன. எகா, நாகப்பட்டினம், காயல்பட்டினம். 3. கட்டடக்கலை மற்றும் கலாச்சாரம். தமிழ் முஸ்லிம்களின் கட்டடக்கலை தனித்துவமானது. இது திராவிட கட்டடக்கலை மற்றும் இஸ்லாமிய கலைநயத்தின் கலவையாகும். கீழக்கரை ஜும்மா மசூதி ஆசியாவின் பழமையான மசூதிகளில் ஒன்றான இது திராவிட கட்டடக்கலை பாணியில் தூண்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது. சமூக ஒற்றுமை. ஆற்காடு நவாப்கள், கபாலீசுவரர் கோயில், தெப்பக்குளம் மற்றும் திருவல்லிக்கேணி கோயில்களுக்கு நிலம் வழங்கிய வரலாற்று சான்றுகள் இன்றும் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக உள்ளன. 4. தமிழ் இலக்கிய பங்களிப்பு. தமிழ் மொழிக்கு முஸ்லிம்கள் ஆற்றிய தொண்டு அளப்பரியது. 2000க்கும் மேற்பட்ட இலக்கியங்களை படைத்துள்ளனர். 1000 மசாலா 1572. இது தமிழ் முஸ்லிம்களின் முதல் இலக்கியமாக கருதப்படுகிறது. சீரா புராணம் உமறு புலவர் இயற்றிய இது இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தின் உச்சமாக கருதப்படுகிறது. புதிய வடிவங்கள். அரபு பாரசீக தாக்கத்தால் நாமா, கிஷ்ஷா, முனாஜாத் போன்ற புதிய இலக்கிய வடிவங்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினர். 5. தற்போதைய நிலை. மக்கள் தொகை 2011 கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் சுமார் 42 லட்சம் முஸ்லிம்கள் உள்ளனர். பரவல். இலங்கை சோனகர், ஸ்ரீலங்கன் மூர்ஸ், மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் வளைகுடா நாடுகளிலும் தமிழ் முஸ்லிம்கள் அதிக அளவில் வாழ்கின்றனர். குறிப்பு: நீங்கள் வழங்கிய தகவலில் உள்ளபடி சுவாமி விவேகானந்தர் தமிழகத்தில் இஸ்லாம் பரவிய விதம் குறித்து கூறியுள்ள கருத்துக்கள் சமூக சமத்துவத்தின் அடிப்படையிலேயே மக்கள் இஸ்லாத்தை தழுவினர் என்பதை உறுதிப்படுத்துகின்றன.